நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து அட்டகாசமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஆதி இருக்காங்கல்ல, ஆதி போய் அறிவு அடித்து வெளியில் தள்ளிட்டு வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி விட்டாரு அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறவங்க சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஆதியும் பாரதியும் பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. பாரதி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, இதுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. உங்கள் இதயத்தை எடுத்து வச்சது கூட எனக்கு தெரியாது, ரீசெண்டாக தான் தெரிஞ்சுச்சு. ஆனால் இந்த ஆக்சிடென்ட் பண்ணி கொண்டது எனக்கு சுத்தமாக தெரியாது, இப்போ நீங்கள் சொல்லி தான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சும்மா நடிக்காதீங்க, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து தான் நீங்கள் எங்கள் குடும்பத்தையே அழிச்சிட்டிங்க. இங்கே பாருங்க, என்னை ஒழுங்காக விடுங்க, நான் எங்கேயாவது போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பாரதி, நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க பாரதி, இந்த காரணத்துக்கு இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு யாரெல்லாம் காரணமோ அவங்களெலாம் நான் சும்மா விட மாட்டேன். எல்லாத்தையுமே நான் வந்து கண்டுபிடிச்சி உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துறேன் பாரதி, என் கூட வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், இப்போ என்னை வழியை விடுங்க, நான் எங்கேயோ கண்காணாத இடத்துல போய் நானும் தமிழும் வந்து சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கும். நீங்கள் நாங்கள் உயிரோடு இருக்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து பாரதி கேட்காங்க. அதுக்கு ஆதி வந்து சொல்கிறாங்க, பாரதி, நான் வந்து தமிழ் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க. இதை விட அளவுக்கு அதிகமாக வந்து வாசு வந்து தமிழ் மேலே பாசம் வச்சுருந்தாரு. ஆனால் அவரை இப்படி பண்ணிட்டீங்களே, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ நீங்கள் என்னை விடலைன்னா நீங்கள் வாசு போன இடத்துக்கே நானும் தமிழும் போக வேண்டியதாக இருக்கும். உங்களுக்கு சந்தோஷமா ஆதி அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மேலே வந்து ஆதியால் எதுவுமே சொல்ல முடியல. அவங்க இப்படி சொன்னதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறது? அதனால் வந்து ஆதி அந்த இடத்துலையே வந்து ஸ்டக்காகி நின்று மாதிரி நின்றுட்டார். நம்ம பாரதியும் தமிழும் வந்து பிரிஞ்சு போயிட்டாங்க. அடுத்து வந்து நம்ம ஆதிக்கு வந்து பயங்கரமான கோவம் வந்துடுது. இந்த விஷயத்தை சொன்னது, நம்மளை போட்டு தள்ள பார்த்தது எல்லாத்துக்கும் காரணம் வந்து அறிவு தான். அவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து கோவத்தோடு போய்கிட்டு இருக்க மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போன உடனேயும் அறிவை பிடிச்சி பலார் அரைஞ்சிருந்தாங்க. ஏய் மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள, என்ன எதுக்கு இப்போ அடிச்சுக்கிட்டு இருக்க தேவையில்லாமல் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தா சாரதாவும் சொல்கிறாங்க, இவனை சும்மா விடாதப்பா, இவன் கொஞ்சமாக விட்டுருந்தா என்னையே தீர்த்து கட்டியிருப்பான், இவன் ஏதாவது பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தைரியம் இருந்தால் பாரதிக்கிட்ட வந்து உண்மையை சொல்லியிருப்பேன். இப்போ பாரதி போனது காரணமே நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஆதி வந்து கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்க காட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே பாரு மாப்பிள்ள, தேவையில்லாமல் என் மேலே பழிப்படாதா, அதுக்கும் காரணம் நான் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு விறுவிறுன்னு கழுத்தை பிடிச்சி வெளியில் கொண்டு வராங்க. வீட்டுக்கு வெளியில் தள்ளி விட்டுறாங்க. விறுவிறுன்னு போய் அவங்களோட லக்கேஜ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வராங்க. எல்லாத்தையுமே கொண்டு வந்து தூக்கி வெளியில் எரிஞ்சிடுறாங்க. இங்கே பாரு, என் கண்ணு முன்னாடி இருக்காத, அப்படி இருந்தேன்னு வச்சுக்கோமே, நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாப்பிள்ள, என்னை விரட்டுறியா? இனிமே தானே பார்க்க போகிற என்னோடய ஆட்டத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்ன வேணால் பண்ணிக்கோ, எனக்கு கவலையே கிடையாது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே இந்த இடத்த விட்டு காலி பண்ணிடு, இல்லைன்னா நீ இங்கே இருக்க மாட்டேன், மேலே தான் இருப்ப அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம ஆதி வந்து மாசா பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாப்பிள்ள, வீட்டை விட்டு என்னையவே அனுப்பிட்டியா, இரு, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல, அறிவு, ஸ்வேதா, அதுக்கடுத்து துரை, எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கிட்டு பார்த்தா நம்ம ஆதி வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா அந்த புறமை வந்து முடிச்சிடுறாங்க.